ஹாய்ங்க, வணக்கம். அங்கே பாருங்கள், மாடி தோட்டத்தில் இது வந்து கொடி பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி பறித்து நம்ம வந்து சமைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், எதுனாலும் செய்யலாம் பாருங்கள். இப்போ இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு இது வந்து களைச்செடி. இது ஆனால் வந்து இது எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் வந்து பறித்து சமைக்கிறதுக்கு விற்குவாங்க. நானே வாங்கியிருக்கேன் 2-3 தடவை. சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அது அப்படியே போட்டு சமைக்கலாம், அந்த பூவோடு கூட சமைக்கலாம் அப்படிங்குவாங்க. நம்ம வேணும்னா கீரை மட்டுமே வந்து பொறுமையாக பறித்து எடுத்து வந்து சமைக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ படர்ந்துருக்குன்னு. இது தான் எல்லா சத்துக்களையும் இது எடுத்துக்கும். அதனால் நான் இந்த கீரையை தனியாக எடுத்துகிறேன். அதோடு பாருங்கள், வெங்காயம் வந்து விளைஞ்சிருக்கு பாருங்கள். இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக. இது சமையலுக்கு குழம்புக்கு கூட போடலாம். அதான் பாருங்கள் இப்போ எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் தான் ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து நமக்கு அடுத்தடுத்து நல்லா வந்து காய்க்கவோ பூ பூக்கவோ ஆரம்பிக்கும். அது கீரை நமக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வந்து செடிக்கு வந்து அது களைச்செடியாக தோணும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும்.